நான் பிறந்து வளர்ந்தது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான். எங்கள் அம்மாச்சி பேர் வந்து முருகாயி. 23 வருஷமாக அவங்க கூட தான் வளர்ந்துருக்குறேன். ஆனால் முருகர் கூடவே இருந்திருக்கேன். அதாவது எங்கள் அம்மாச்சி வந்து தீவிர முருக பக்தர். ஆனால் எனக்கு அது உணரலை. திருமணமான பிறகு சுற்றி இருக்க உறவுகள் எல்லாமே முருகரோட பேராக இருந்தது. அப்போயும் என்னால் உணரலை. எனது மகள் பிறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு முடிஞ்ச 5 வருஷம் ஆகுது. ஆனால் 4 வருஷமாக நான் வந்து முருகருக்கு அடிமையாயிட்டேன்னு தான் சொல்லணும். என்னை பார்க்குறாரு, பார்க்கல அடுத்த விஷயம். என்னைக்காவது பார்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. இனி இருக்கிற காலம் எல்லாமும், அதாவது எவ்வளவு டவுன் ஆகிறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து தூக்கி விடுறதுக்கு என்னோடய குழந்தையா, அப்பாவா, எந்த வழியிலனாலும் முருகர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிற காலத்தை கழிச்சிருவேன். இந்த வருஷம் நான் வந்து முருகருக்கு மாலை போட்டிருக்கோம், நானும் என் பையனும். போட்ட 2வது நாளே எங்களுக்கு சுவாமிமலை முருகரை வந்து பார்க்குற தரிசனம் கிடச்சிச்சு. மாலை போட்ட உடனே எப்படி தான் எங்களுக்கு அழைப்பு விடுத்தாருன்னு தெரியல. ஒரு வழியாக திருச்சியிலேருந்து கும்பகோணம் போய் சுவாமிமலை முருகப்பெருமானை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. என்னோடய ஆசையில் ஒன்று மிகப்பெரிய ஆசைன்னா அறுபடை வீடையும் பார்க்கணும். உலகத்தில் இருக்க எல்லா முருகர் கோவிலும் போயிட்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்.